ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோமோஸ் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு மைதா மாவு 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் மைதா மாவில் செய்யும் பொழுது தான் நமக்கு கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். லைட்டாக கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்கில் உப்பு சேர்த்து தான் செய்வோம். அதனால் இந்த மைதா மாவில் ரொம்ப அதிகமான உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைட்டான ஒரு மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இது பூரி மாவு அளவுக்கு ரொம்பவும் டைட்டாக வேண்டாம். அதே சமயத்தில் சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்பவும் தொளன்னு வேண்டாம். நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 5-6 பல் சின்னதாக பூண்டு, இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1/2 வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கேரட் எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலேயே. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லா காய்கறிகளுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மோமோஸ்க்கு எப்போதுமே காய்கறிகள் ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது. மசாலா உப்பெல்லாம் சேர்த்து காயை மிக்ஸ் பண்ணும்பொழுது லைட்டாக தண்ணி விடும். அதனால தான் லைட்டாக 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம ஓரமாக இறக்கி வச்சிடலாம். இது சாப்பிடும் பொழுது நல்லா முறுக்குன்னு இருக்கணும் காய்கறி. இப்போ மோமோஸ் செய்கிறதுக்கு மாவு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே சாஃப்டாகிடுச்சு. கண்டிப்பாக 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய மோமோஸ் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். கடைகளில் ரொம்பவே குட்டி குட்டியாக மோமோஸ் செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் நிறைய மோமோஸ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். நல்லா ஃபில்லிங்காக ஒரு மோமோஸ் சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு நல்லா ஃபுல்லாகும். அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியாகும். இது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு எந்த சைஸில் மோமோஸ் தேவையோ அதே சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு வர மாவு எதுவுமே யூஸ் பண்ணாமல் தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் தான் மோமோஸ் வரும் பொழுது அதோடைய மாவு மேலே எதுவும் ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம தூண அந்த வெள்ளை மாவு அங்கங்கே திட்டாக இருக்கும் நம்மளுடைய மோமோஸில். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா ஸ்டஃபிங் நிறைய வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நான் காட்டுற மாதிரியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கு இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாருனாலும் இதை ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 2 பக்கத்தையும் நல்லா அமுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அடுத்ததாக நான் காட்டுற இந்த ஸ்பூனால் நல்லா ஒரு பக்கத்தை அமுக்கி கொடுத்து எடுத்துக்கோங்க. 1 சைடு மட்டும் இந்த டிசைன் வச்சா போதும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக ஸ்பூனோடைய இன்னொரு பாகம் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி உள்பக்கட்டாக இழுத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு ஒரு பூவுடைய வடிவம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மோமோஸ் அதோடைய டிசைனோட ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம 2 கையால் ஒரு சைடு பிடிச்சிட்டு 2 விரலால் அந்த ஸ்டஃபிங்கை உள்பக்கமாக அமுக்கி கொடுத்துட்டே கவர் பண்ணால் தான் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் சிந்தாமல் இருக்கும். பாருங்கள், எல்லா மோமோஸையும் நான் இந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எனக்கு இப்போ நான் காட்டின இந்த மாவில் ஒரு 8 மோமோஸ் போல் கிடச்சிது. இப்போ இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் மோமோஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் மோமோஸை எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ்க்கான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 தக்காளி, 2 ரெட் சில்லி, அது கூடவே 2 கார மிளகாய், ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க தக்காளி, பூண்டு, மிளகாய்க்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளி வேக வைக்கும் பொழுதே நம்ம அந்த காம்பு ஓரங்களில் லைட்டாக கட் பண்ணி தான் வேக வச்சுருப்போம். நல்லா வேகும் பொழுது தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வரும். இந்த தோலை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி 2 போட்டுக்கிறதுனால நல்ல கலர் கொடுக்கும். அது கூடவே தக்காளியோட கலரும் சேர்ந்து நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச சட்னி அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து சட்னியோடைய பதத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்கும் பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.